குரல் பரதம் இணைந்து வழங்குபவர்கள் காளிமார்க் பவன்டோ, சக்தி முருகன் குழுமம், அவினாசி. பாரம்பரியம் மாறாத நலபாகம், திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ், சிவகாசி. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தானையன், அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தானையன். ஆதி பகவன் முதற்றே உலகென்று உணர வைத்தானையன், உணர வைத்தானையன். பகிர்ந்தாயே அறமும் பொருளும் அமுதாய் அளித்தாய், அறமும் பொருளும் அமுதாய் அளித்தாய். ஐயன் உனைத்தானே உருகியே உணர்ந்தோமே. தமிழே உயிரே உயிரின் உணர்வே குரலாய் மலர்ந்தாயே. ஜதியோடு உந்தன் குரல் நாடி தாளலயத்தோடு சதங்கைகள் ஒலிப்போமே. ஜதியோடு உந்தன் குரல் நாடி தாளலயத்தோடு சதங்கைகள் ஒலிப்போமே. குரலோடும் தமிழோடும் வளர்ந்தாலே உயரங்கள் தொடலாமே. குரலோடும் தமிழோடும் வளர்ந்தாலே உயரங்கள் தொடலாமே. புது புது விதியினை செய்வோம், புவி புவி புவிதனை வெல்வோம். புது புது விதியினை செய்வோம், புவி புவி புவிதனை வெல்வோம். குரலில் புலர்வோமே. தமிழே உயிரே உயிரின் உணர்வே குரலாய் மலர்ந்தாயே. இவ்வுலகின் நீதி நெறிகளை மிக அருமையாக நமக்கு எடுத்து கூறக்கூடிய உன்னதமான விஷயம் திருக்குறள். திருக்குறளுக்குள்ளே எல்லா விதமான தர்மங்களையும் எல்லா விதமான நியாயங்களையும் நம்மால் அறிய முடிகின்றது. இந்த தர்மங்களையும் நியாயங்களையும் நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் கடைபிடிக்கின்ற போது அது எப்படியான மாறுதல்களை எல்லாம் நமக்கு ஏற்படுத்துகிறது என்று சொன்னால், வள்ளுவ பெருந்தகையினுடைய குறளை போலவே நம்மால் வாழ முடியும். அது எப்படி? சுருங்கச் சொல்லி விளங்க வைத்து வாழுதல். நாராயணர் இந்த உலகத்தை அளக்க வேண்டும் என்று முற்பட்ட போது மகாபலி சக்கரவர்த்தியினுடைய மூலமாக 3 அடி நிலம் கேட்டு இவ்வுலகை அளந்தார் என்கின்ற வரலாறு நாம் ஒவ்வொருவரும் அறிந்த வரலாறு. இந்த உலகத்தை அளப்பதற்கு நாராயணருக்கு தேவைப்பட்டது 3 அடிகள் தேவைப்பட்டது. ஆனால் வள்ளுவ பெருந்தகைக்கோ
1.25 அடி போதும், ஈரேழு 14 உலகத்தையும் அளந்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆம், ஈரேழு 14 உலகிற்கும் தேவையான தர்மங்கள் கூட இதில் உண்டு. ஏன், கடவுளுக்கு என்ன இலக்கணம், மனிதருக்கு என்ன இலக்கணம், ஒரு பெண் ஒரு ஆண் எல்லோருக்கும் எது இலக்கணமானது, எது வாழ்க்கைக்கு தேவையானது என்பதை அருமையாக நமக்கு எடுத்து கூறியது இந்த திருக்குறள். அதிகாரம் நீத்தார் பெருமை. குறள் எண் 28. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். நிறைமொழி மாந்தர் பெருமை உடைத்து. நிறைமொழி மாந்தர்னா நல்ல மொழிகளை உடைய மாந்தர்களினுடைய பெருமை எப்போது இந்த உலகம் உள்ளளவும் நிலைத்திருக்கக்கூடியது. மறைமொழி, தேவர்களினுடைய மொழி என்று சொல்லக்கூடிய வேதம் நிலைத்திருக்கின்ற வரை இம்மொழி நிலைத்திருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். வள்ளுவ பெருந்தகையே இதற்கு முதல் உதாரணம். ஏன்னா அன்னைக்கு எழுதின அந்த திருக்குறளை இன்னைக்கு வரைக்கும் நாம படிச்சிட்டு இருக்கிறோம், இனிமேலும் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த மொழியினுடைய தன்மை. இந்த மொழி எப்படிப்பட்ட மொழியாக இருக்கிறது என்றால் நிறைவான மொழியாக இருக்கிறது. எதற்கு நிறைவான மொழியாக இருக்கிறது? மனதிற்கு நிறைவாக இருக்கிறது, நம்முடைய வாக்கிற்கு நிறைவாக இருக்கிறது, செயல்பாடுகளுக்கு நிறைவாய் இருக்கிறது, இன்பங்களுக்கு நிறைவாய் அமைந்திருக்கிறது, துன்பங்களுக்கு இது முடிவாய் அமைந்திருக்கிறது. நிறைவு என்பது அந்த நிறைவாக நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், முடிவு என்கின்ற நிலை எடுத்துக்கொண்டீர்களானால் கூட துன்பம் என்பதற்கும் இது முடிவாகத்தான் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ வள்ளுவரினுடைய அந்த மொழியானது எப்படி காலங்கள் கடந்து 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 நாம் வந்தாலும் இன்றைக்கும் நிலைத்திருக்கிறதோ அப்படி நம்முடைய மொழி நிலைத்திருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? பொதுவா நாம சொல்லுகிற போது, பேசுகிற போதே, பிறரிடத்திலே நம்முடைய எண்ணங்களை பதிவு செய்கின்ற போதும் நம்முடைய மொழியினுடைய ஆற்றல் அப்படிங்கிறது மிக மிக அவசியமான ஒன்று. ஒரு விஷயத்த சொல்ல வந்தோம்னா எப்படி சொல்லணும்? இப்ப குழந்தைங்க கிட்ட ஒண்ணு சொல்றோம், கேட்கறதே இல்லை, என்னுடைய மொழியை என் பிள்ளைங்க கேட்கறதே இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோமா? அதை எப்படி சொல்றோம்? மொழி என்கின்ற வார்த்தையை மாற்றி என்னுடைய பேச்சை என்னுடைய பிள்ளைகள் கேட்பதில்லை. ஆசிரியர் சொல்றேன், நான் சொன்னா பசங்க கேட்கறது கிடையாது, பசங்க சொல்றாங்க நாங்க சொன்னா எங்க அப்பா அம்மா கேட்கறது கிடையாது அப்படின்னா, ஒருத்தர் சொல்லுகிற போது அந்த சொல்லுகிற விஷயத்தை இன்னொருவரால் கேட்க முடியாத அளவுக்கு சொல்லுகிறோம் அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்ப திருக்குறள் இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சு இருக்குன்னா, நான் படித்தாலும் அந்த திருக்குறள் எனக்கு ஏற்றதாக இருக்கும், நீங்கள் படித்தாலும் அது உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும், ஒரு வியாபாரி படித்தால் அவருக்கு ஏற்றதாக இருக்கும், ஒரு விவசாயி படித்தால் அவருக்கு ஏற்றதாக இருக்கும். அப்ப அந்த மொழி இன்னொருவருக்கு பயனுள்ளதாக அமைகின்ற வண்ணம் பேசினோமேயானால் அந்த பேச்சு நிலைத்த பேச்சாக இருக்கும் என்பதுதான் இந்த குறளுக்கு வள்ளுவர் தந்த விளக்கம். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். அதிகாரம் அடக்கமுடைமை. குறள் எண் 121. அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆரிருள் உய்த்துவிடும். அடக்கம் அமரருள் உய்க்கும்,
அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் என்ற அற்புதமான குறள். ஒரு அடக்கமான வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கும் அடங்காத வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை. இப்ப நம்ம கேள்வி கேட்கிறோம்ல, இதை செய் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு கேள்வி பல பேருக்கு வரும், ஏன் செய்யணும், செய்யறதால என்ன வரும், அப்படி செய்யலைன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு. இந்த மாதிரி எதிர்காலத்துல நம்ம கேள்வி கேட்போம்னு என்னவோ தெரிஞ்சுதான் வள்ளுவர் அன்னைக்கே சொன்னார், அடக்கம் அமரருள் உய்க்கும்னு எழுதிட்டு போயிருக்கலாம்ல. ஆனா அதுக்கப்புறம் வர்ற அந்த பாதி வரியில என்ன சொல்றார்? அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும். அதுக்கு பதிலும் சொல்லிட்டார், அடக்கம் யாரோடு? அமரருள் உய்க்கும், அந்த தேவர்களினுடைய நிலையை நமக்கு தரும் அப்படின்னு சொல்றார். அது என்ன தேவர்களினுடைய நிலை அப்படின்னா? உயர்ந்த நிலை, உயர்வான நிலை அப்படின்னு சொல்றோம். அடக்கமாக இருப்பவர்களுக்கு எங்கு போனாலும் ஒரு உயர்வான நிலை கிடைக்கும். அப்படின்னா யாருக்கு அந்த உயர்வான நிலை கிடைக்கும்? நீங்க யோசிச்சு பாருங்க. ரொம்ப அமைதியா, அடக்கமா, சாந்தமா, பொறுமையா ஒருத்தர் இருக்கிறார். ஒரு இடத்திற்கு அவர் போகின்ற போது, அந்த ஒரு கல்யாணத்துக்கு போறார், அல்லது ஏதோ ஒரு பண்டிகைக்கு போறார், ஒரு திருவிழாவுக்கு போறார், ஒரு சபையில நடக்கக்கூடிய ஒரு கூட்டத்திற்கு அவர் செல்லுகிறார் அப்படின்னா அவரை பார்த்தாலே எல்லாருக்கும் தெரியும், ஓ இவர் ரொம்ப நல்லவருங்க, இவர் ரொம்ப அற்புதமான மனிதர், ரொம்ப அடக்கமான மனிதர் அப்படின்னு எல்லாரும் பார்த்த உடனே எழுந்து அவரை வணங்கி, எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் அவருக்காக வழிவிட்டு ஏதோ ஒரு பெரிய விருந்தினரை வரவேற்பது போல அந்த இடத்தில் அவருக்கான வரவேற்பு கிடைக்குது. அது அவரை எப்படி காட்டுதுன்னா, ஒரு தேவதை போல காட்டுதான் அவருக்கு. ஒரு தேவன் அங்கிருந்து இறங்கி வருகிற போது எப்படி இந்த மக்கள் அவர்களை வரவேற்பாரோ அது போல அடக்கமுள்ள ஒரு மனிதன் தேவர்களுக்கு சமமானவர்களாக இங்கே சித்தரிக்கப்படுகிறார். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை. அப்படி அடங்காம போனோடனே நம்மள மாதிரி பெரிய ஆளெல்லாம் யாரும் கிடையாது, நாம எப்படின்னு சில பேரு தன்னை தானே உயர்த்தி பேசிக்கொண்டு தனக்கு தான் எல்லாம் தெரியும், தான் தான் எல்லாம் வச்சு, யாருக்கும் நான் அடங்க மாட்டேன். ஒரு சபையில ஒருத்தவங்க இருங்க நீங்க பேசலான்னா, அதெல்லாம் இல்லை, நான் பேசியே ஆவேன், நான் அப்படித்தான் செஞ்சே ஆவேன்னா, அவர் போற போது பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, இந்தாள் இவர் வாட்டுக்கு பேசுவாருப்பா, இவர் யாரு பேச்சையும் கேட்க மாட்டாரு, இருந்தாலும் மனுஷனே கிடையாது, நம்மளாம் யார் சொன்னாலும் இருந்தாலும் அடங்கவே மாட்டார், இவரெல்லாம் மதிக்கவே கூடாதுன்னு அவரே வலிய வந்து பேசினால் கூட அவரோடு முகம் கொடுத்து பேசாது அவரை மறுக்கின்ற சூழல் அங்கே ஏற்பட்டு விடுகிறது. அதனால்தான் சொன்னார், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். ஒரு இருளான ஒரு சூழ்நிலையை, ஒரு இருட்டுங்கிறது துன்பம் அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். இருள் என்பது ஒரு துன்பமயமானது, ஏன்னா வெளிச்சம் தான் இன்பமயமானது. அதனால்தான் அந்த வெளிச்சமயத்திலிருந்து எதிர்மறையான இருள் நிறைந்த இடத்திற்குள்ளே தள்ளப்பட்டு விடுகிறார். அது யாருக்கு வருது? அடங்காமல் திரிபவருக்கு. அப்படி ஒரு நிலையில் வாழாது நல்ல நிலையில் தேவர்களுக்கு ஒப்பான நிலையில் வாழ வேண்டும் என்றால் அடக்கத்தை கையில் எடுத்துக்கொண்டு வாழ ஆரம்பிப்போம். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். 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 இந்த வார பரிசுக்கான கேள்வி, அடக்கம் அமரருள் உய்க்கும் என்ற திருக்குறளுக்கு பரதம் ஆடும் சிறுமியர் எத்தனை பேர்? உங்கள் பதில்களை உங்களுடைய முழு முகவரியுடன் வாட்ஸ்அப் செய்ய வேண்டிய எண் 99655242
92. பரிசுகளை வழங்குபவர்கள் மசாலா பொடிகளின் கிஃப்ட் ஹேம்பர்ஸ் 6 நபர்களுக்கு பரிசாக வழங்குபவர்கள் டேஸ்டி மசாலா ஈரோடு. மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.